வணக்கம் அமிகோஸ். அமேசான் பிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சீசன் 4ஓட ஃபினாலே வந்து நேற்று ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. சீசன் 4 பற்றி நம்ம முழுசாக இன்னைக்கு பேச போகிறோம். ஜானியும் வந்து ஜாயின் ஆகிருக்காரு. ஸோ வாங்க பேசுவோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கதவத்துற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். பாய்ஸ் சீசன் 3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. பட் சீசன் 4 வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பாய்ஸ் சீசன் 4ஓட ப்ரிமைஸ் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸ்டார்லைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேண்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு குரூப்புமாக பிரிஞ்சு, ஸோ இது எப்படி ஒரு பொலிட்டிக்கல் லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து ஸ்டார்லைட்டர்ஸ் இஸ் ஹோம்லேண்டர். ஆமாம், ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த பாய்ஸோட இந்த 6 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து ஏதோ ஒரு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் ஹோம்லேண்டர், விக்டோரியா நியூமேன், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கு வந்து இவங்க வந்து சீக்ரெட்டாக உள்ள நுழைஞ்சு போகிறாங்க. உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா புட்சர் வந்து ரயனை மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸு அந்த மாதிரி எல்லாம் வருது. அந்த சீக்வன்ஸ் முடிகிறப்போ எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. எதுக்காக உள்ள போனாங்க, ஆக்சுவலா உள்ள என்ன பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இந்த சீசன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆர்கானிக்கா இல்ல, என்ன பர்பஸ்க்கு வந்து இந்த சீசன் இருக்குன்னே தெரியல. சீசன் 3ல இருந்து அப்படியே நீங்க சீசன் 5க்கு போனா கூட ஒரு பெரிய டிஃபரெண்ட் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. கடைசி எபிசோட் பார்த்து கூட போலாம், அவ்வளவுதான். ஃபுல்லா மில்கிங் தான், ஃபுல்லாவே இந்த இது ஃபுல்லா பால் கறக்குறது எப்படி அப்படின்றத அந்த ஹோம்லேண்டருக்காக. ஆமா, அவர் கறக்குறாரு, அவரை வச்சு ஷோ ப்ரொடியூசர்ஸ் கறக்குறாங்க. ஒரு மீட்டிங் நடக்குது, அங்க ஹோம்லேண்டர், விக்டோரியா நியூமேன் எல்லாம் வந்துறாங்க. அப்புறம் சேஜ்னு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அந்த கேரக்டர் வந்து ஏதோ பெருசா பண்ண போகுது அப்படின்லாம், அதாவது உலகத்திலே ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு அந்த கேரக்டர் கொண்டு வராங்க. சரி, ஸ்மார்ட்டா அந்த பர்சன் என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆமா, இது வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கா. அந்த பிளான் வந்து சொதப்பிட்டு மீட்டிங் போவாங்கல்ல, அந்த டெக்னைட்டோட ஏரியால வந்து அந்த வந்து அந்த மீட்டிங் நடக்கும். அங்க வந்து அவன் சொதப்பிடுவான். சேஜ் சொதப்பிட்டனால ஹோம்லேண்டருக்கு பிடிக்காது, அதனால வந்து ஃபயர் பண்ணிடுற மாதிரி பண்ணிடுவான். இது நடக்கிறது தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, இல்ல என் பிளான், எல்லாமே என் பிளான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருநாட்டி அது மாதிரி எல்லாமே ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு முடிக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. இவங்க வந்து இது ஒரே எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு சீசன் 5 போயிடலாம் டேரக்டா. அது மாதிரி தான் இருந்திருக்கும். எதுக்கு இதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா, சூப்பர் ஹீரோஸ் ஆர் வில்லன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ஆர் குட் அப்படின்னு, ஐ மீன் அவங்களோட அஃபெக்ட் ஆன ஹியூமன்ஸ் வந்து அட் ஃபைட்டிங் பேக்ன்ற ஒரு பேசிக் கான்செப்ட். இதுல வந்து எனக்கு கிமிக்கோட கதை எதுக்கு இந்த இதுல வந்து காமிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சியோட பேக் ஸ்டோரி ஒன்று போறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து கேவா மாத்துறது, அவங்களுக்குள்ள நடக்கிற பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து ஒரு 7 எபிசோடுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. அதுதான் பெருசா இதுல வந்து ஒரு பெரிய மைனஸா இருந்தது. இது வந்து ஒரு எபிசோடு 2 எபிசோட்ல வந்து நீங்க அங்கங்க லைட்டா அங்கங்க வச்சுட்டு போயிட்டு அழகா நீங்க வந்து அடுத்த சீசனை வந்து இந்த சீசன்லயே முடிச்சிருக்கலாம். ஜென்வி வர இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேரக்டர்ஸ் வந்து தான் ஹோம்லேண்டர் கேங்குக்கு வந்து அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. சோ இது ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கு. ஏன் வந்து எனக்கு பாய்ஸ் வந்து பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கப்பட்டப்போ, லைக் ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹோம்லேண்டர், அதுக்கப்புறம் அவங்களோட டீம் இருக்காங்க, அந்த அவங்க எல்லாம் சூப்பர் ஹீரோஸ். இப்போ அவங்க சூப்பர் ஹீரோஸ் நினைச்சா இந்த புட்சர் அப்புறம் அவங்க பாய்ஸை வந்து இப்படிங்கிறத காலி பண்ண முடியும். இவங்க வந்து இவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இவங்களோட விஜிலண்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு என்னன்னா, இவங்க எப்போ வந்து ஹோம்லேண்டர் கையில மாட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருக்கும். 4th சீசன்ல எனக்கு என்னன்னா, ஹோம்லேண்டர் வந்து வாய்ஸை காலி பண்ண நினைச்சா பண்ணிடலாம், ஆனா ஏன் பண்ணாம இருக்கான்னா பிளாட்டா இருக்கும். ஆமா, அதுதான், வேற எதுவுமே ரீசன் கிடையாது. அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு போறாங்க, அடிக்கடி வந்துட்டு போவாங்க. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே? உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்? ஃபர்ஸ்ட் எபிசோடே நான் சொன்ன மாதிரி ரயானை வந்து பாக்குறப்பவே ஹோம்லேண்டர் வந்து பாத்துட்டான். அப்பவே புட்சரை கொண்டிருக்கலாம், கொல்லல. ஏன் கொல்ல? ஏன்னா வந்து பையன் முன்னாடி வந்து ஃபாதர் ஃபிகர் மாதிரி அவனை காமிச்சிக்கணும், இவனால நம்மள நம்பி இருப்பான் அப்படின்ற, எனக்கான ஒரு ஃபேமிலின்ற மாதிரி அந்த கைண்ட்ல தான் அவனுக்கு பழகிட்டு இருப்பான்.
சரி ஓகே அதுக்கான ப்ரிமைஸாக தான் இருக்குன்னு பார்த்தா இவன் நினைச்சிருந்தா இவனை ஒழிச்சு வச்சுட்டு வேற எங்கேயாவது போய் கொண்டு வந்துருக்கலாம். அதெல்லாம் இவன் எதுவுமே பண்ணல. இல்ல அது எந்த அளவுக்கு வேகுனா இல்ல இது ஏன் நம்மளுக்கு தோணுது ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு தோணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல அது தோணவே இல்லை. இவனுங்க அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாகவும் இருப்பானுங்க. இவனோட பிளான் எல்லாமே அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும். ஈவன் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு F1 ரேஸ் ஆர் சம்திங் நடந்துட்டு இருக்கும். அங்க வந்து எல்லாரும் வந்து ரேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹோம்லேண்டர் புச்சர் மட்டும் நின்று இவனை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹோம்லேண்டர் புச்சர் யாருன்னே தெரியாது. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரிகிங்கா இருக்கும். நம்மளுக்கு தோணவே தோணாது. நம்மளுக்கு என்ன இவனுக்கு குடும்பம் இருக்கும், இவன் குடும்பத்தை கடத்தி ஏதாவது பண்ணுவானா அப்படிலாம் நமக்கு தோணவே தோணாது. ஆனா இப்ப பார்த்தா கேஷுவலா வரானுங்க, கேஷுவலா போறானுங்க. உள்ள இருந்து யாரு அந்த ஏ ட்ரெயின் வந்து நான் கொஞ்சம் நல்லவனா மாறிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு அவன் வேற நல்லவனா மாறிட்டு அப்புறம் காணாமே போயிட்டான் கடைசியில. இவ்வளவு ஃபிளாலாம் இருக்கு இந்த சீரீஸ்ல. அது எந்த அளவுக்கு நான் இப்ப நம்ம மில்கிங் சொல்றோம்ல, ஒரு பாயிண்ட்ல வந்து ஹியூகியோட அப்பாவுக்கு வந்து இவன் ஜென்வி கொண்டு வந்து தரான். அவங்க அப்பாவை வந்து காப்பாற்றணும். அவங்க அப்பாவை போன சீசன்லேயே கொண்டிருக்கலாம். அவனை வர வச்சு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்க வச்சு அவனுக்கு ஜென்வி வந்து காம்பவுண்ட் எடுத்துட்டு வந்து இவர் வந்து குடுக்கலாம்னு வச்சிருந்தாரா, அவங்க அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. கொடுத்து அவனுக்கு பவரும் வந்துச்சு, சூப்பர் பவர் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிறைய பேரை கொன்றுவான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவனை வந்து கொன்றுவாங்க. சரி வேற வழி இல்லாம கருணை குலை மாதிரி அவங்கள கொன்றுவாங்க. இவங்க அப்பாவுக்கு சூப்பர் பவர் கிடைச்சதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இல்ல, கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. அவங்க அம்மாவோட ஒரு பாசம் கிடைச்ச மாதிரி கடைசியில முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு கதைக்கு என்ன சம்பந்தம்? இன்னும் என்ன காண்டாச்சுன்னா இப்போ வந்து வார வாரம் ஒண்ணு வருது. இப்போ நான் வந்து இன்னைக்கே பார்த்துட மாட்டேன். இன்னைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு இல்லை நாளைக்கு அப்படி தான் பார்ப்போம். ரிலீஸ் ஆன உடனே வந்து போஸ்ட்லாம் வரும். ஐயோ இது இந்த எபிசோடு பாருங்க, இந்த மாதிரி ஒரு எபிசோட் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பரவாயில்ல ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது. ஃபினாலே நல்லா இருந்தது. பட் ஃபினாலே என்ன நல்லா இருந்ததுன்னா அடுத்த பார்ட்டுக்கான லீடு நல்லா. இப்போ புச்சர் வந்து இதுதான் புச்சர் கடைசியா வந்து விக்டோரியா கொண்டுட்டு சூப் நியூக்ளியர் இது ஃபுல்லாத்தையும் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி அதுதான் ஆக்சுவல் புச்சர். இன்ஃபேக்ட் இந்த பாய்ஸ்ல வர அந்த 4-5 பேருக்குமே நெகட்டிவ் ஷேட். கிமிக்கோ ஃபர்ஸ்ட் காட்டுறப்போ ரேண்டமா கொலை பண்ணிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஷியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் டீலிங் இருப்பான். மதர்ஸ் மில்க்கும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இல்லீகல் சைடர் தான் இருப்பான். ஸோ ஹியூகியும் ஸ்டார்லைட்டும் மட்டும்தான் கொஞ்சம் குட் ஷேட் அது மாதிரி இருக்கும். பட் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இவங்கெல்லாம் ஒரு பியூரான ஆட்கள் அப்படி. அதே மாதிரி இந்த வாட்ச் சைட்லேயே வந்து பார்த்துட்டேன்னா டீப் கேரக்டர் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டீப் காட்டுறப்போ வந்து ஓகே. பட் என்னன்னா அவனுக்கு அந்த பயங்கரமா இருக்கும். அந்த கேரக்டர் சூப்பரா காட்டியிருப்பானுங்க. இப்ப வந்து ஒரு டம்மியா காட்டி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆக்டோபஸ் காட்டி அவனுக்கும் அந்த ஆக்டோபஸ்க்கும் என்ன ஒரு தொடர்பு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். இப்போ வந்து ஏட்ரனோட கேரக்டர் டோட்டலா மாறிடுச்சு. டீப்போட கேரக்டர் லைட்டா பெண்ட் ஆயிருக்கு. பிளாக் நாயர் வேற ஒருத்தன். ஆமா அவன் ஒரு டுபாக்கூர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து போன இதுக்கு ஸ்டாம் ஃப்ரண்ட் அந்த மாதிரி இந்த வரைக்கும் ஃபயர் கிராக்கர் அது. ஆனா ஸ்டாம் ஃப்ரண்ட்ல நல்லா பொட்டன்ஷியல் அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ணி நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு இன்ஃபேக்ட் சோல்ஜர் பயங்கர ஓவர் பவர்டு. மறுபடியும் பருத்தி முட்டை கூட காமிச்சிட்டாங்க. 2 கேரக்டர் இதுல வந்து காண்டி ஏத்திட்டே இருந்தது கான்ஸ்டன்டா வந்து ஸ்டார்லைட், கிமிக்கோ ஃப்ரெஞ்சி. இவங்க லவ் ஆங்கிள் வந்து எதுக்கு யாரு கேட்டாங்க? இல்ல எனக்கு இவங்க லவ் ஆங்கிள் கூட ப்ரீவியஸ் இதுல பிடிச்சது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதுல ஃப்ரெஞ்சி இதுலதான் எனக்கு தெரிஞ்சு கெயின் காட்டுறாங்க. ப்ரீவியஸ் இதுல இப்ப நீ யோசிச்சு பாரு, இதுலதான் கெயின் காட்டுறாங்க. காலினுக்கும் இவனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். அப்புறம் காலினோட அப்பா அம்மாவை வந்தா கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் இவன் போய் ஜெயில அரெஸ்ட் ஆயிட்டு அப்புறம் இவங்க பெயில் எடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. இது எதுக்கு இவ்வளவு பெரிய சைக்கிள்? இதுக்கு இவன் பெரிய இருக்கலாம். இது இந்த ரவுடிங் எல்லாம் வந்து ஏதாவது பெருசா கொலை பண்ணாங்க, டக்குன்னு போயிட்டு ஏதாவது ஒரு பூஜை கொண்டு வருவானுங்க கோயிலுக்கு போயிட்டு. இந்த 4 தடவை முக்கிட்டு அதுக்கப்புறம் புனஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி இப்போ வந்து ஐம்பியோர் இப்போ அடுத்த கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீசனே ஒரு ஃபில்லரா இருக்கு மாதிரி இருக்கும். ஆமா இப்போ வந்து ஹோம்லேண்டர் வந்து டோட்டலா டம்மி தான் பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல. நல்லா ஒரு வில்லனாவே பண்ணலாம் பார்க்க தோணல. முடிஞ்சா 2 லேசர் லைட் அடிப்பா அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்பெல்லாம் அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்டார்லைட் வந்து ஷீஸ் ட்ரைங் டு பி பியூர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேக்டருக்கு போயிடுச்சு. நான் வந்து ஆனி ஜான்வரியா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து ஸ்டார்லைட் கிடையாது, நான் வந்து என்னோட எங்க அம்மா தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லை. அது கடைசியில மறுபடியும் ஸ்டார்லைட் மாதிரி பவர். ஆமா ஸ்டார்லைட் மாதிரி பவர் வந்து எப்படி வந்துருச்சு. அவன் வந்து அந்த இவருக்காக ஷேப் ஷிஃப்டர் அவன் லாக் பண்ணி வச்சுட்டு இவன் முக்குவா எதோ பண்ணுவான், ஒன்றும் ஆகாது. கடைசி அந்த ஸ்னீக் பீக் காமிக்கும் போது
வந்துருச்சு அப்படின்னு என்னடா அது கரிகாலன் மேஜிக் ஷோ ஆடாது. எனக்கு என்னன்னா நீ ஹோல்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். 4th சீசன்ல ஹோல்ட் பண்ணிட்டு 5th சீசன்ல அதுக்கு ஒரு ஆர்க் கொண்டு வா. கிமிகோக்கு வாய்ஸ் வந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அதுவும் மொக்கையா தான் இருந்தது. ஐயோ அது வந்து அதுவும் தமிழ் படம் மாதிரி தமிழ் படங்கள்ல வர மாதிரியே தான் அந்த படமும். அம்மா அப்பா ஓசை ஒலி சப்தம் நாதம் எழுத்து சொல் பொருள் இசை பண் பாட்டு கவி லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பட் என்னன்னா அதுக்கான அவசியம் என்ன? இவங்க 5 பேர் தான் உனக்கு தொந்தரவு கொடுக்குற ஆட்கள். எதுக்காக இவங்களை உயிரோட ஒரு நல்ல பாயிண்ட் போறவரெல்லாம் கொண்டுட்டு இருக்கேன் இவனை கொண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இதுதான் ஹோம்லேண்டரோட விஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் ஒன்று சொல்றானுங்கல்ல, அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து இது பண்ண அதாவது சூப்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வந்து ஃபெடரல் லா யூ வில் பி டைரக்ட்லி ரிப்போர்ட்டிங் டு ஹோம்லேண்ட் எல்லாம் சொல்றானுங்க. ஃபர்ஸ்ட் அவன் யோசிச்சிருக்க மாதிரியே தெரியல. ஈவன் அவன் வந்து எப்படின்னா நீ இந்த சீரிஸ் இருக்குல்ல இன்வின்சிபிள் ஆம்னிமேன் எப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அது பார்த்தாங்க. அதில் வந்து எப்படின்னா ஆம்னிமேன் ஒரு கேரக்டர் வரும். அந்த ஸ்பாய்லரு பட் இருந்தாலும் சொல்கிறேன் லைட்டாக. அது எப்படின்னா ஆம்னிமேன் கேரக்டர் வந்து எல்லா ஹியூமன்ஸையும் எப்படி பார்ப்போம்னா ஒரு தே ஆர் மியர்லி டாய்ஸ் ஃபார் மீ அப்படின்னு. ஹோம்லேண்டரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஈவன் அவனே ரயன் கிட்ட ஒரு தடவை சொல்லுவான். எனக்கு இன்னொன்று சுத்தமாக பிடிக்காது, ஹோம்லேண்டர் வந்து ஒரு முட்டாள் மாதிரி இதில் ஏன்னா சேஜோட பேச்சு கேட்காம இவன் சில டெசிஷன்ஸ் எடுத்துட்டான். அதனால வந்து ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஐயோ தப்பு பண்ணிட்டமே ரிக்ரெட் பண்ணிட்டு அப்புறம் சமாளிக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. இல்லை இவன் வந்து சேஜை தேடி போகிறதே வந்து எனக்கு அது ரொம்ப ஆடாக இருந்தது. இவன் வந்து ஒரு பிரெயினியான கேரக்டர் வந்து ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்டுபிடிச்சி ஆர்கானிக்காகவே இல்லை. அது இந்த சீசன் ஃபுல்லாகவே பெருசாக ஆர்கானிக்காக ரைட்டிங் இல்லை. ஜென் வீக் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக இந்த சீசனை எடுத்த மாதிரி இருந்தது. இன்னொன்று எக்ஸைட்டிங்காக ஒரு எலமெண்ட் கூட என்னால் எடுத்துட்டு இவனுக்கு என்ன போஸ்ட் போடுறது ஒருத்தனை கொண்டாங்கன்னா வா அப்படின்றானுங்க. அது மேட்டர் இல்லை. அது வந்து எந்த இப்போ நம்ம சொல்லும் போது அந்த வேல் சீக்வன்ஸ் சொன்னோம். ஆமாம் அது சூப்பர் ஹீரோ கேசம் சொல்லுவோம். இப்போ வந்து ஃபினாலில் வந்து விக்டோரியா நியூமனை வந்து பிரிக்கிற சீன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ ரயன் வரதே எனக்கு பிடிக்கல. அது ஏனே தெரியல. அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு எனக்கு. ஏன்டா அவன் என்னன்னா அவன் ஒரு மூட் ஸ்விங்ல சுத்திட்டு இருக்கான். ஏன்னா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம்லேண்டர் சொல்றது கேட்டுக்கிறான், இன்னொரு டைம்ல கேட்க மாட்டேங்கிறான், இன்னொரு டைம்ல வந்து ஹோம்லேண்டர் மாதிரி பிஹேவ் பண்றான், இன்னொரு டைம்ல இவனே ஜஸ்டிஸ் பேசுறான். அவனே ஒரு அன்பேலன்ஸ்டா சுத்திட்டு இருக்கிறது அதுவே எனக்கு சுத்தமா டக்குன்னு வந்து எனக்கு பில்லி பிக்சர் வந்து அப்பா எனக்கு நீங்க தான் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்ல இல்ல எனக்கு நீங்க தான் அவன்கிட்ட போய் இல்ல எனக்கு ஹோம்லேண்டர் தான் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லு என்ன மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கு. இவனோட டிசிஷன்ல தான் இந்த சீசனே ஓடுச்சு. இவன் மட்டும் ஏதாவது ஒரு நிலையான நிலைப்பாடு எடுத்திருந்தான்னா இந்த சீசனே வந்து பாதிலே முடிஞ்சிருக்கும். கடைசியில் அவன் எடுத்த டெசிஷன் கூட அவன் ஒரு ப்ராப்பராக எடுத்தமா. இப்போ அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஓகே பில்லி புச்சர் வந்து நம்மளை வந்து ஒரு வெப்பனாக தான் ஹோம்லேண்டருக்கு எதிராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஆனால் அதே பாயிண்டில் தான் வந்து அவங்க ரிவீல் பண்ணுறதும் நடந்தது. லைக் வந்து ஹோம்லேண்டர் உன்னோட அப்பா கிடையாது, ஹி ஜஸ்ட் ரேப்ட் யுவர் மதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அப்போது உனக்கு அந்த சீக்ரெட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்போ நீ அதுக்கும் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இவன் என்ன பண்ண போறான்னு அதுவே ஒரு அன்கிளியராக தான் இருந்தது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் சீசன்லேயே அவன் அந்த கிளாரிட்டி இல்லாமல் சுத்தமாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டோட்டல் டேர்ம் ஆயில் அடுத்த சீசன் வந்து நிறைய டேர்ம் ஆயில் இருக்க போகுது. ஆனால் வந்து இதுக்காக தான் நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணோம்னா கிடையாது. ரொம்ப டைவர்ட் ஆயிடுச்சு. ஒரிஜினல் இருந்த பாய்ஸ்ல இருந்து எங்கேயும் டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஓக்னஸும் அதில் அதிகமாயிட்டே இருக்கு வர வர. ரெப்ரசன்டேஷன் ஆமா ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். அது நீங்க ஆர்கானிக்கா எழுதி கொடுக்கறதுல வந்து நல்லா இருக்கும். டக்குனு புச்சர் வந்து எதாவது சொன்னா உடனே இவனுக்கு அவனுக்கு கை கலப்பாயிடுது. இல்ல சரி ஓகே அவன் பிளான் படி சரி இல்ல இல்ல நான் புச்சர் வந்து நான் உன் பிளான் படியே வரணும். என்னடா இன்னொன்னு ஏதாவது ஒரு மீட்டிங் எங்கேயாவது நடந்தா சரி வாங்க எல்லாரும் ஏதோ பிக்னிக் போற மாதிரி போறாங்க. போயிட்டு சரி ஏதாவது பண்றானுங்கன்னு பார்த்தா ஒட்டு கேட்டு திரும்ப வந்துடுறாங்க. மறுபடியும் வேற ஏதாவது மீட்டிங்னா போறானுங்க ஒட்டு கேட்டு திரும்ப. இது அவனுங்களுக்கும் தெரிஞ்சிருது. ஹோம்லேண்டரும் கண்டுபிடிச்சா. சரி கண்டுபிடிச்சா அவன் என்ன பண்ணான்? ஒன்றும் பண்ணல. இப்போ வந்து பாய்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா காமெடி பயங்கரமா இருக்கும். ஆமா செம்மையா இருக்கும் காமெடி. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளட்டியான சீன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டிங்கா கொஞ்சம் காமெடியா இருக்கும். பார்க்க சிரிப்பா இருக்கும், காமிக்கலா இருக்கும். இதுல அப்படி பெருசா இருந்ததுனா இல்ல காமெடியா இருந்தது பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒன்னு ரெண்டு இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா முன்னாடி மாதிரி அந்த இது எனக்கு எதனால ஒர்க் ஆச்சு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த வெப் வீவரையும் டெக்னைட் அது வந்து ஸ்பைடர்மேன் பேட்மேனையும் காட்டியிருந்தேன். அதை வச்சு பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் ஓகே ஃபன்னியா இருந்தது. ஓகே பட் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே அது ஒரு பர்பஸ் சர்வ் பண்ணும்ல. டெக்னைட்னு ஒரு கேரக்டர் கொண்டு வர அந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு, நீ உள்ள கீழே போயிட்டு இவனுக்கு வந்து அந்த லேப்டாப் எடுத்துட்டு ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பானு. கண்டுபிடிச்சிட்டு
இவனோட ஃபண்டெல்லாம் வந்து எதுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ தான் அந்த ஜெயில் பற்றி தெரிய வரும் இவங்களுக்கு. அது வந்து வெறும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்றதுக்கான ஒரு எபிசோட் மாதிரி தான் இருந்தது. அதை தவிர்த்து நைட் வந்து என்னைக்கா இருந்தாலும் அவன் நைட்டு கொண்டாடி இருக்கலாம். ஆமா, இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு மீட்டிங் மேலே போயின்னு இருக்குது, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கு. அந்த நைட்ல நீ வந்து ஏன்டா இதை பண்ணிட்டு எனக்கு புரியல. இவ்வளோ இதெல்லாம் கொஸ்டின் எனக்கு எழவே கூடாது. ஆனால் இவ்வளோ எல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ இன்னொன்று ஏ ட்ரெயின் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த கேரக்டர் வந்து இந்த சடன் சேஞ்சே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் பெருசாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஏ ட்ரெயின் ஒன்றும் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது. டிஸ்கஸ்டிங்காக க்ரூவலாலாம் நிறைய பண்ணியிருக்கான். அதை பண்ணிட்டு கில்ட் இல்லாமல் சுற்றினவன் தான். இப்போ திடீர்னு அவன் ஃபேமிலிக்காக சரி ஃபேமிலிக்காகனா அவன் ஃபேமிலி ஆரம்பத்துலேருந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. மதர்ஸ் மில்க் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த எபிசோட்ல டக்குன்னு போய் சேவ் பண்ணி விடுவாங்க. ஒரு பையனோட மகிழ்ச்சியை பார்த்துப்பா எவ்வளவு இல்ல கிடைச்ச என்னடா இது இது நீ வந்து பண்ணதே இல்லையா நீயே சேவ் பண்ணிருப்பல்ல நீ. போன சீசன் என்னன்னா சோல்ஜர் பாய் கொண்டு வந்தது அந்த ஆக்சுவலா போன சீசன் முக்காவாசி நல்லா இருந்துச்சு. ஃபினாலே தான் ஒர்க் ஆகல எனக்கு. போன இதுல ஃபினாலே ஒர்க் ஆயிருந்துச்சு, மீதி எதுவுமே ஒர்க் ஆகல. அந்த ஃபினாலே தூக்கிட்டு இந்த ஃபினாலே அங்க போட்டுருக்கோம். அந்த வடிவல சொல்லுவாங்க இந்த ஆஃப் தூக்கி கட் பண்ணி அந்த இதுல போடுறது. அது மாதிரி பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் 4th சீசன் ஸ்கிப் பண்ணா கூட அவனுக்கு பெரிய ஒரு லாஸே கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ரீகேப்னு போடுவாங்கல்ல, அதுல பார்த்துட்டு ஒரு ஃபினாலேயே ரீகேப் போடுவாங்க. அந்த ரீகேப் வந்து டைரக்டா இந்த சீசன் குறிச்செல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இவன் பில்லி புச்சர் போன சீசன்லயே வி எடுத்துட்டான். ஆமா ஆமா. ஸோ அது கூட எனக்கு தெரிஞ்சு இது பண்றது விக்டோரியா நியூமன் செத்துட்டா, அவ்வளவுதான். அதை தவிர்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல. ஃபைட் கிளப் ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து சிறப்பு இல்ல. இப்போ அடுத்த சீசன் என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? இப்போ அடுத்த சீசன் ஆப்வியஸ்லி இந்த ரயனுக்கான இதுதான் வார் வந்து ரயனுக்கும் புச்சர் இது அதே தான் திரும்பி கண்டினியூ ஆக போகுது. அது எப்படி எந்த ஸ்கேல்லன்றது தெரியல. ஏன்னா இவனும் ஜெயிலுன்றது புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவனுங்களை பிடிச்சி போடுறது அதெல்லாமே வந்து கொஞ்சம் அப்பாக்கள்கிட்டக்கா போகும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். இவனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க வந்து குடும்பம் தான் மறுபடியும் பால் கறக்க போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜென்வியில் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அந்த வைரஸும் இருக்குது. அதுவுமே வந்து இட் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ரயனும் அந்த நியூமனோட பொண்ணு இவங்க 2 பேருமே வந்து ஒரு கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக லைட்டாக ஃபோர் ஷேடாக பண்ணியிருக்கானுங்க. இவங்களை கண்டிப்பாக ஏன்னா இவளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சீன் வச்சு தான் ஸ்னீப்பிக்கே விட்டுருக்கானுங்க எங்கே போகிறான்ற மாதிரி. திரும்பி இவங்க வந்து ஒரிஜினல் சோர்ஸ் மெட்டீரியலுக்கு வந்து அதே ஒரு காமெடியோட அதே ஒரு பாய்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு டோனோட நெக்ஸ்ட் சீசன் இருந்ததுன்னா நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி வரமாட்டாங்கிறது நம்மளுக்கும் தெரியும். அதான் பிரச்சனை. நான் ஆக்சுவலாக ஒரு செகண்ட் பயந்துட்டேன் ஃபினாலே பார்த்துட்டு. ஏன்னா டக்குன்னு ஆளாளுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. ஐயோ இவனுக்கு எப்போ திரும்ப வந்து கதையை கொண்டு இல்லை ஒன்று திரும்பலாம் வரதால அடுத்த சீசன் ஆரம்பத்திலே வந்து ஏதோ ஒரு கால் வரும், எங்க பாருங்க சரி வந்துடலாம். அப்படி வந்தா பரவாயில்ல. நான் இவனுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு கதை ஆளாளுக்கு ஒவ்வொரு எபிசோடு வரும்போது இருக்கு பயந்துட்டேன். நல்ல வேலை எல்லாத்தையும் ஒரே இதுல முடிச்சுட்டு அப்பவே முடிச்சுட்டாங்க. நீ செல் நம்பர் 1 பிளாக் பண்ண, நீ பிளாக் 2 பிரிச்சு போடுங்க அவனுங்களா. ஸோ அதான் அடுத்த இது மோஸ்ட்லி வந்து இவங்க எப்படி அந்த செல்ல இருந்து தப்பிச்சு வந்து ஃபர்தரா அது ஒன்று இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லா ஹியூமன்ஸை வந்து ஹியூமானிட்டேரியனாக மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா ஹியூமன்ஸையும் சேர்த்து ஜெயிலோட ஸ்டோரி அது மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இப்போ என்ன ஒரு பெரிய சூப்ஸ் வெர்சஸ் ஹியூமன்ஸ்னு இது ஆமா மாறும். நான் ஃபினாலே வச்சுதான் இனி இந்த சீரிஸோட ஓவராலா சீரிஸ் எப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதுதான் நீங்க பாய்ஸ் வந்து பார்க்கல அப்படின்னா 3rd சீசன் வரைக்கும் பார்த்துட்டு 4th வந்து ஹோல்டில் வைங்க. ஒருவேளை ஏன்னா 5th சொதப்பிருச்சு அப்படின்னா அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் வந்தறியலாமட்டா அப்படின்னு நீங்கள் போயிடலாம்.